தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெட், டிஎன்பிசி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான முக்கியமான பதிவைத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் புறநானூறு. காப்பியப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் குறிஞ்சிப்பாட்டு. அதாவது புறநானூறு என்பது 8 தொகை நூல்கள் ஒன்று, தமிழ் கருவூலம்னு அழைக்கப்படுகிறது. குறிஞ்சிப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று, காப்பியப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது பெருங்கதை. அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது பெருங்கதை. சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம். சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது 10 பாட்டு. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது 10 பாட்டு. அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படுவது திருவாசகம். அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படுவது திருவாசகம். இரும்புக்கடலை என்று அழைக்கப்படுவது பதிற்றுப்பத்து. இரும்புக்கடலை என்று அழைக்கப்படுவது பதிற்றுப்பத்து. கடைக்காப்பு என்று அழைக்கப்படுவது தேவார பதிகங்கள். கடைக்காப்பு என்று அழைக்கப்படுவது தேவார பதிகங்கள். பாட்டு என்று அழைக்கப்படுவது சுந்தரரின் பதிகங்கள். பாட்டு என்று அழைக்கப்படுவது சுந்தரரின் பதிகங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.